திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதுகை தலைமை தேர துளும்புகன் நீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லது அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவூரியம் கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவிநாயகர் சத்சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருவாசக ஞான வேள்வியிலே நாம் தொடர்ந்து திருச்சதகத்திலே அனுபோக சுத்தியிலே மேற்கொண்டு பாடல்களை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. அனுபோக சுத்தி என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியிலே பெருமான் தனக்கு இவ்வளவு ஒரு அரிய வாய்ப்பாக வந்த சிவபெருமான் தம்மை விட்டு மீண்டு வருமாறு சொல்லி சென்றதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? ஏனென்றால் வந்து ஆட்கொண்டார். வந்து ஆட்கொண்டவர் சிவம். வந்து ஆட்கொண்ட சிவம் கருணை மழையை பொழிந்தது. இத்தோடு நம்முடைய பிறவி பிடி நீங்கியதுன்னு ஒரு எல்லையில்லாத ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியினுடைய ஒரு வெள்ளத்திலே மூழ்கி திளைத்தவர் மணிவாசகர். இதை விட என்ன ஒரு பெரிய ஒரு பேர் கிடைக்க முடியும்? நம்ம சன்மார்க்கத்தில் குரு கிடைக்கிறது தான் கஷ்டம். போத குரு என்று சொல்லக்கூடிய ஒரு குரு வரணும். அவரு தன்னுடைய பார்வையில், தன்னுடைய சொல்லில், தன்னுடைய ஆதரவில் அந்த சீடனுடைய அத்தனை விதமான துன்பங்களையும் நீக்கக்கூடிய வல்லமை உடையவராக இருப்பார். அப்படிப்பட்ட குரு, அந்த குரு சிவபெருமானே அந்த குருவாக வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தன்னை விட இந்த அளவுக்கு ஒரு பேர் பெற்றவர்கள் உண்டா அப்படின்னு எண்ணுகிற அளவுக்கு மகிழ்ந்திருக்கிறார். அதுதான் ஒரு மகிழ்ச்சி. சைவ நெறியில நிற்கக்கூடிய ஒரு சைவ அன்பருக்கு, திருநீறு பூசுகின்ற சைவ அன்பருக்கு, உத்ராட்சம் அணிந்து கொள்ளுகிற ஒரு அன்பருக்கு, சிவநெறியிலே நின்று வழிபாடு செய்கின்ற ஒரு அன்பருக்கு
எது மகிழ்ச்சியை கொடுத்து விட முடியும்? அவங்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக எது அமையும் அப்படின்னு கேட்கிற பொழுது, அந்த சிவன் நெறியிலே நிற்கிறவர்களுக்கு அந்த திருவருள் சமிக்கை அப்படின்னு அது சொல்லுவார்கள். திருவருள் சமிக்கை. சமிக்கைனா அது தமிழ் தூய தமிழ். அது சமிக்கைங்கிறது இண்டிகேஷன், அது ஒரு குறிப்பு. அது அந்த குறிப்பு கிடைக்கும் போது அந்த சிவன் நெறியில் நிற்கிறவர்களுக்கு அது பெரிய சொல்லனாத மகிழ்ச்சியா இருக்கும். ஆக திருவருள் தான் இது அப்படின்னு. இப்ப நாம ஏதோ ஒரு செய்திக்காக நம்முடைய மனமானது துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது எப்படி ஆகுமோ, இது என்ன நிகழுமோ, என்ன மனசு நமக்கு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம சிவபெருமான்கிட்ட திருக்கோயிலுக்கு போகணும், மனசு ஆறுதல் அடையிறதுக்கு நம்ம திருக்கோயில் போகிறோம். பெருமான்கிட்ட சென்று நம்முடைய அந்த பெருமானை நின்று வணங்க வேண்டும் அப்படின்றதுக்காக நம்ம போகிறோம். அப்படி போகிற பொழுது திடீர்னு ஒருத்தர், சிவாச்சாரியார், வாங்க வாங்க, நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம். நமக்கு உடனே இது சாமி தான் நமக்கு சொல்கிறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். அவர் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை பார்த்துட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே சரியாக போயிடும், வாங்க தீபாராதனை பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னாருன்னா, அதுக்கு முன்னால் சொன்னது நமக்கு திருவருள் சமிக்கை, திருவருள் குறிப்பு. அது நமக்கு ரொம்ப ஒரு அதுதான் பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். அது வேற எதுவும் பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துறாது. அதனால இந்த சைவ நெறி சிவநெறியில் இருக்கிறவர்கள் எப்பொழுதுமே திருவருள் சமிக்கைக்காக, இறைவனுடைய குறிப்புக்காக அவர்கள் காத்திருப்பார்கள். சுவாமி ஏதாவது ஒரு குறிப்பு கனவுல கூட கொடுப்பாரு, திடீர்னு கனவுல கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு குறிப்பு கனவுல வருகிற பொழுது அடுத்த நாள் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். சாமி ஒரு குறிப்பு கொடுத்தார், திருவருள் குறிப்பு கொடுத்தார் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி. அப்ப இந்த திருவருள் குறிப்புக்கே இவ்வளவு மகிழ்ச்சி என்று சொன்னால், திருவருளே நிற்குதுன்னு சொல்லுகிற பொழுது அது எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க. அவருடைய மகிழ்ச்சி எந்த அளவில் இருக்கும்? அந்த அளவு சொல்லனாத அளவு. அப்ப அவரு பிரிந்து போகிற பொழுது ஏதோ ஒரு காரணம் பற்றி நீ தில்லைக்கு வா என்று சொல்லிவிட்டு பிரிந்து செல்லுகிற பொழுது இந்த சொல்லனாத மகிழ்ச்சி சொல்லனாத துயரத்தை விளைவித்தது. அவருக்கு மனம் ரொம்ப உளைச்சலாயிடுச்சு. நம்மகிட்ட ஏதாவது தப்பு பார்த்திருப்பாரு சாமி, ஆட்கொள்ளலான்னு வந்திருக்காரு. ஆட்கொண்ட பிறகு பார்த்தா அந்த ஸ்டாண்டர்டு, அந்த வசதி இல்லை போல இருக்க, கொஞ்சம் அவசரப்பட்டு நம்ம கொடுத்துட்டோமோ அப்படின்னு நினைக்கிறாரோ, இவரு நினைப்பு அப்படி நினைக்கிறாரோ, நினைச்சிட்டாரோ, இன்னும் கொஞ்சம் தாமதமாகட்டும் நினைச்சிட்டாரோ அப்படின்னுட்டு சொல்லுகிற பொழுது அவருக்கு அது அந்த பொறுக்க முடியாத துன்பமாக இருக்கு. அப்போ உங்களுக்கு வேற எதுவுமே அவர்களுக்கு ஒரு பெருசா தோணாது. மிகப்பெரிய ஒரு பொருளை இழந்தவர்களுக்கு
மிகச்சிறிய வரவெல்லாம் இன்பத்தை கொடுத்துருமா? சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோ போச்சு. வந்தவர் போயிட்டார், தில்லைக்கு வான்ட்டு போயிட்டார். வந்தவர் கூடவே போயிருந்தோம்னா பிரச்சனை இல்லை. அவருக்கு இந்த பிரபஞ்சத்தில் விட்டுட்டு போயிட்டாரு. நாம் திரும்பவும் பிரபஞ்ச தொடர்பை நீக்கிக்கிட்டு சாமிகிட்ட போய் சேரணுமே அப்படின்னு அவருக்கு அவ்வளவு ஒரு ஆற்றோடாத துயரம். அவருக்கு எப்படி இருந்ததுன்னு சொன்னால், இந்த நடுக்காட்டில் போயிட்டு இருக்கிற பொழுது ஜீப்பில் கூட்டிகிட்டு போனவங்க, நீங்கள் இறங்கி இங்கே நில்லுங்க, நான் வரும்போது உங்களை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு இறக்கி விட்டுட்டு ஜீப்பை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. தூரக்க பார்த்தா ஒரு சிங்கம் போகிறது தெரியுது. இந்த பக்கம் பார்த்தா ஒரு புலி ஒரு மானை துரத்திட்டு போகுது. இந்த பக்கம் பார்த்தா ஒரு சதுப்பு, அதில் முதல்ல எப்படி இருக்கும். விட்டுட்டு போயிட்டாரு. என்ன சேருன்னு தெரியல. ஏட்டா விட்டோம் ஜீப்பை, நானும் உங்களுடைய வரனே அப்படின்னு சொல்லியிருக்காம நீங்கள் இருங்க வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்கன்ற பேச்சை கேட்டு நான் பாட்டுக்கே இறங்கிட்டேன். பகலே இப்படி இருக்கேன், ராத்திரி எப்படி இருக்கும் இன்னும், நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படி இருந்துதான் மணிவாசகருக்கு சாமி தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு போனது. திரும்பி பார்க்குற இடம்லாம் மனுஷனா தெரியல, எல்லாம் முதல்ல சிங்கம், புலி. இது என்ன ஒரு கன்றாவி அப்படின்னு சொன்னா, நமக்கு தெளிவாக தெரியாது. ஒருத்தருடைய குணம் நமக்கு தெளிவாக தெரியாது. பேசும்போது அவங்களோட எல்லாம் சாதாரணமாக பேசுவோம், அவங்க அகம் தெரியாது. ஆனால் இவருக்கு சாமி தீட்சை கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் நிற்கிறவங்களுடைய அகம் புறம் ரெண்டும் தெரியுது. அதுதான் சிக்கல். அகம் நமக்கு கிளியராக எய்த்தாப்புல நிற்கிறவங்களுடைய அகம் கண்ணாடி மாதிரி தெரியும். எய்த்தாப்புல இருக்கிறவங்களுடைய புறம் இல்லை, அகம் தெளிவா தெரியும். அப்ப அவருக்கு எப்படி இருக்கும்? அதனால ரொம்ப வருந்துறார். வருந்துட்டு பல்வேறு விதமாக யோசிக்கிறார். நம்மளை சாமி விட்டுட்டு போனாருன்னா காரணம் இல்லாமல் விட்டுட்டு போல. நம்ம சொல்லிக்கிறோம் அதை விட்டுட்டு போனதுனால திருவாசகம் நமக்கு கிடைச்சது அப்படின்ட்டு. மணிவாசகர்கிட்ட மட்டும் நீங்கள் அந்த நேரத்தில் அவர்கிட்ட சாமி உங்களை விட்டு போனது காரணம் நீங்கள்லாம் பாடுவீங்கிறத தான் விட்டு போனாருன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. யாருன்னு பார்க்காம நறுக்குன்னு கொட்டு வச்சிருப்பார். அவரு பாடுறதுக்காக விட்டுட்டு போனாருடா. அது அப்படி இல்லை. அது புலம்பல் அந்த பெருமானின் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு எதுவுமே வேணான்னு, அது ஒன்று தான் வேணுங்கிற அந்த புலம்பல், அது ஒன்று தான் எனக்கு தேவை, வேறு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில். இன்னும் சொல்லப்போனால் நீருக்குள்ளே தலையை அழுத்தி விட்டால் அந்த தலையை அழுத்த பெற்றவனுக்கு நீருக்குள்ளே இருக்கிற பொழுது எது மிக முக்கியமாக வேண்டப்படும் என்றால் இந்த காற்று தான் வேண்டப்படும். அது மாதிரி சிவம் வேண்டப்படணுமா. அப்பத்தான் அவரு நம்மளை திரும்பி பார்ப்பாராம் சாமி. நம்ம 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணுன்னு தான் வச்சு சாமி இல்லையா. மணிவாசகருக்கும் நமக்கு என்ன வேறுபாடு சொல்றேன். என்ன வேறுபாடுன்னா, முதலமைச்சர் கவலைப்படலை, பணம் எடுத்துட்டு வந்தாரு குதிரை வாங்க கவலைப்படலை. சாமி விட்டுட்டு போனோடனே அவருக்கு முதல்ல என்ன நினைப்பு வந்திருக்கணும்? ஐயோ பணத்தை எடுத்துட்டு வந்தோமே குதிரை வாங்குறதுக்கு, சாமி பாட்டுக்கு வந்தாரு கிளம்பிட்டாரு, இப்ப குதிரைக்கு யார் பதில் சொல்றது இல்லை நினைப்பு வந்திருக்கணும். ராஜா கிட்ட போய் யார் பதில் பேசுறது இல்லை நினைப்பு வந்திருக்கணும். அது நினைப்பே வெல்ல இருக்கு.
ராஜா வந்து கேட்க வேண்டியிருக்கு, பணம் எங்க அப்படின்னு ஆளை அனுப்பிச்சு கேட்க வேண்டியிருக்கு. எந்த பணம்னாரு, குதிரை வாங்கிட்டு போனீரையா, குதிரை வாங்கவா, வரும் குதிரை வரும் அப்படின்னாரு. எப்படி வருயா, பணம் எங்க அப்படின்னா பதில் பேச தெரியல அவருக்கு, சொல்ல தெரியல அவருக்கு. ஏன்னா அவருக்கு நினைப்பு முழுக்க சிவத்தின் மேல அந்த மாதிரி போயிடுச்சு. அது எப்படி நமக்கு தெரிய வருகிறதுனா, இந்த பாடல்களை அவர் பாடுகிற பொழுது அந்த பாடல்களுடைய வெளிப்பாடு அப்படி தெரிகிறது. போர் ஏரே நின் பொன்னகர்வாய் நீ பொந்தருளி இருள் நீக்கி வாரேறு இளமென் முளையாளோடு உடன் வந்து அருள அருள் பெற்ற சீரேரடியார் நின் பாதம் சேரக் கண்டும் கண் கெட்ட. சும்மா சொல்லக்கூடாதுங்க. 5 கண்டத்தில் எத்தனையோ மதம், எத்தனையோ சமயம், எத்தனையோ விதமான வழிபாடுகள், எத்தனையோ விதமான சமயம் இருக்குது, மதங்கள் இருக்கு. ஆனால் யாருக்கும் இல்லாத மிகப்பெரிய ஒன்று, யாருக்குமே திருவாசகம் கிடையாது, சைவர்களுக்கு மட்டும்தான் திருவாசகம் உண்டு அப்படின்னு நான் சொல்ல, வேற்று மதத்துக்காரர் சொல்றார். சைவர்கள் வந்து காலரை தூக்கி விட்டுக்கலாம், சைவர்கள் அப்படி. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிறது நம்ம கிட்ட இல்லை. அவங்க கிட்ட திருவாசகம் இருக்கு, திருவாசகம் இருக்கு அவங்க கிட்ட. என்ன பண்றது, திருவாசகம் இருக்கு, நம்ம கிட்ட அது இல்லை. டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாமே, என்ன ஏன் அது டிரான்ஸ்லேஷன்ங்கிறீரு? அது தமிழ்ல படிச்சா தானே திருவாசகம், டிரான்ஸ்லேட் பண்ணிட்டா டிரான்ஸ்லேட்டட் திருவாசகம் ஆயிடும். திருவாசகம் தான் நமக்கு வேணும். திருவாசகம் வாசிக்கின்ற வரையும் சிவத்தையும் ஒன்றுபடுத்துகிற உயர்ந்த சாதனம். அப்படி ஒரு மீடியாவே கிடையாது சொல்ற. வாசிக்கிறவரையும் சிவத்தையும் உணர்வால் ஒன்றுபடுத்துகிற சாதனம் கிடையவே கிடையாது, வேற எதுவும் கிடையாது. தோத்திரம் எல்லா மதங்கள்லையும் இருக்கு, எல்லா இடங்கள்லையும் தோத்திரங்கள் இருக்கு. திருவாசகம் மாதிரி ஒரு உணர்வு நூல் இல்லை. திருவாசகத்தை தோத்திரம் என்று சொல்லக்கூடாது. தோத்திரம்னா சிவபெருமானுடைய பெருமையை மட்டுமே பேசணும். இங்க சிவபெருமான் பெருமையை மட்டுமே பேசல, சிவபெருமான் பெருமையை மட்டுமே பேசல. சிவபெருமான் தன்னை விட்டு விட்டு போய்விட்டாரே என்று புலம்புகிற நிலையில இருக்கக்கூடிய ஒரு நூல். இப்ப அனுபவம் பெற்றவர் தன்னுடைய அனுபவத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகத்தான் இந்த திருவாசகம். ஆகையினால சொல்லுகிறார், போர் ஏரே, போர் ஏறு என்று சொன்னால் அந்த போர் புரிவதற்குரிய வல்லமை உடைய சிங்கம், ஆண் சிங்கம். ஆண் சிங்கம் அல்ல அது, அது ஏன் ஆண் சிங்கம்? சிவபெருமான ஆண் சிங்கமேங்கிறது. தேவர் சிங்கமே என்னாரு திரு ஆலங்காட்டில், தேவர் சிங்கமே என்னாரு. ஏன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு கேட்டா, இந்த ஆணவ இருளுக்கு முன்னால எல்லாருமே அசிங்கம்தான். யாரை எடுத்தாலும் சரி, எந்த தேவர் எடுத்தாலும் எந்த மதத்தினுடைய தலைவர் எல்லாரும் ஆணவ மலத்துக்கு முன்னாடி அசிங்கம். ஆணவ மலத்துக்கு முன்னால சிங்கம் போல் நிற்கக்கூடியவர் சிவபெருமான் ஒருவன் தான். ஆமா, மலம் பெற்றவே பெற்றாது, பிறவாயாக்கை பெரியும். சும்மா சொல்லல. போர் ஏரே பொன்னகர்வாய் நின் பொன்னகர்வாய். சாமி வந்து
எங்கிருந்து வந்தார்னு சொல்லுகிறார். நின்னுடைய சிவபுரத்திலிருந்து, சிவலோகத்திலிருந்து, நின் பொன்னகர்வாய், என்னுடைய சிவலோகத்திலிருந்து வந்து, எங்க வந்து? திருப்பெருந்துறை வந்து, நீ இங்க வந்து என்று சொல்லுகிறார். நின் பொன்னகர்வாய் நீ பொந்து, பொன்னகர்வாய் நீ பொந்து, பொந்துன்னா வந்துன்னு அர்த்தம், பொந்துன்னா போயின்னு அர்த்தம், அது இங்க வந்து என்று பொருள். நின் பொன்னகர்வாய் நீ பொந்து இருள் நீக்கி அருளி வாரேறு இளமென் முளையாளோடு உடன் வந்து இருள் நீக்கி அருள அருள் பெற்ற நீ சிவலோகத்திலிருந்து, சிவபுரத்திலிருந்து இங்க வந்து பலரை உன்னுடன் அழைத்து சென்றதை நான் கண்கூடா பார்த்தேன். திருப்பெருந்துறையில பலரையும் உன்னுடன் அழைத்து சென்றாய். அவர்களுடைய இருள் நீக்கி அவர்களை உடன் அழைத்து சென்றதை நான் பார்த்தேன். நீ திருவருளோடு இங்கு வந்திருந்தாய். வாகேறு இளமென் முளையாளோடு, அம்பிகையோடு, திருவருள் சக்தியோடு நீ வந்திருந்தாய். உடன் வந்து இருள் நீக்கி, அப்ப திருவருள் சக்தியோடு வருகிறார் என்று சொன்னால் அருளுவதற்காக வருகிறார். திருவருள் சக்தியோடு தான் வந்தார். அங்கேயும் மறைவையில் அந்தணனாக வந்தாலும் திருவருள் சக்தி பிரியாதவராக வந்தார். அம்மையப்பராக பெருமான் வந்து வாரிரும் கூந்தல் நல்லாள் ஒரு கூராய் உடையவன் அவன் இல்லையா? அவளை தன்னுடைய கூறிலே உடைய அவன் அவளை பிரியாதவன் என்று பொருள். அப்படி அவளை தன்னுள் அடக்கி வந்த திருக்கோலம் இந்த திருக்கோலம். திருவருள் தருவதற்காக வருகிற பொழுது அம்மையப்பராகவும், குருவருள் தருவதற்காக வருகிற பொழுது ஒன்றித்த கோலத்தோடும் வருவார். அப்படிதான் வருகிற நிலை. இங்க வந்து அந்த குருவருளாக வந்து திருவருளை தந்த காரணத்தினாலே அம்மையப்பராகவும் அவர் அங்கே திருக்காட்சி நல்கினார் பெருமானுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவு. ஆகையினாலே அதை சொல்லுகிறார். வாரேறு இளமென் முளையாளோடு உடன் வந்து அருள அருள் பெற்ற சீரேர் அடியார். அப்ப மாணிக்கவாசகர் அந்த இடத்துல வந்து பெருமான் திருப்பெருந்துறையில குருந்தமரத்தடியிலே வந்து அவரை அழைத்து வருக என்று சொன்ன பொழுது அவரை போலவே பலரையும் அங்கு தெரிவித்திருக்கிறார். பலரும் அங்கு வந்திருக்கிறார்கள். அந்த பலரும் தகுதி பெற்ற காரணத்தினாலே திருவருள் அவர்களுக்கு வழங்கி இருளை நீக்கி உடன் அழைத்து சென்றார். என்னையும் கூப்பிட்டிருக்கார், எனக்கும் திருவருள் நல்கினார். ஆனால் கூட்டிட்டு போல. என்ன மட்டும் அங்க வந்ததிலேயே என்ன மட்டும்தான் நிறுத்தி தில்லைக்கு வான்னு சொன்னார். மித்தவங்களாம் கூட்டு போயிட்டார். வாரேறு இளமென் முளையாளோடு உடன் வந்து இருள் நீக்கி அருள, யாரு? சீரேர் அடியார்க்கு, சீரேர் அடியார்க்கு அருள அவர்களெல்லாம் நின் பாதம் சேர கண்டும், நின் பாதம் சேர கண்டும், நின் பாதம் சேர கண்டும் அவர்களெல்லாம் உன்னுடைய திருவடியில எல்லாத்தையும் வாங்க ஒன்ற ஒன்ற உடன் கலந்து அருளியும்னாரு. எல்லாம் ஒன்ன ஒன்னா கலக்க போயிட்டார்.
சேரக்கண்டும் கண் கெட்ட ஊரேராய் இங்கு உழல் வேணும். ஊர் ஏறு அப்படின்னு சொன்னா அந்த ஊரிலே திரிகின்ற அந்த அந்த பசு அதுக்கு கண்ணு இல்லாம போயிடுச்சுன்னா அது எப்படி எங்க போறதுன்னு தெரியாம அது திரிஞ்சு அலைஞ்சு குரல் எழுப்பி இல்லையா, ஊரா மிளைக்க குருட்டா மிளைக்கும் இடத்துல இந்த குருட்டு பசு, கண்ணு இருக்காது அந்த பசு, குருட்டு பசு. எல்லா பசும் கிளம்பினப்புறம் இதுக்கு கிளம்புறதா என்னன்னு தெரியாது, சத்தம் கேட்காம அப்படியே அது பசுக்களோட பசுவா அப்படியே நடந்து போயிடுச்சுன்னா பரவாயில்ல. விட்டுட்டு போன எல்லா பசுக்களோடையும் சேர்ந்து போனா போய் சேர்ந்துருக்கலாம். கண்ணு முன்ன தெரிஞ்சாலும் கூட நம்ம இதுக்கு போனதுன்னு வச்சுங்களேன். நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி போனது சொல்றேன். பாம்பேல விக்டோரியா டெர்மினஸ்ன்னு ஒரு ஸ்டேஷன், இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, நான் சொல்றது 25 வருஷத்துக்கு முன்னாடி. விக்டோரியா டெர்மினஸ்ன்னு ஒரு டெர்மினஸ், அங்க இறங்கி போகணும் ட்ரெயின்ல, எலக்ட்ரிக் ட்ரெயின்ல பிடிக்கணும். அந்த ஸ்டேஷன்ல நிக்கிற பொழுது ட்ரெயின் வரத்துக்காக வெயிட் பண்றோம். உண்மையிலேயே அந்த கூட்டத்தை, அங்க நிக்கிற கூட்டத்தை பார்த்துட்டு நான் இங்க நிக்கிற கூட்டத்துக்கு 5 ட்ரெயின் வந்தாலும் பத்தாது. ஆனா வரப்போற ஒரு ட்ரெயின்ல இவங்கெல்லாம் எப்படி ஏறுவாங்க? ட்ரெயின் வந்துகிட்டு இருக்க, இவங்கெல்லாம் எப்படி ஏறுவாங்க? பின்னால லேடிஸு ஜென்ஸு பசங்க எல்லாம் நிக்கிறாங்களே, எப்படி ஏறுவாங்க அப்படின்னு இப்படி திகச்சு நிக்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கிறேன் ட்ரெயின்குள்ள இருக்கேன் நான். நிஜமா நடந்தது சொல்றேன். அல்லாக்கா தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த குருட்டு பசு நான். இவங்களுக்கெல்லாம் எப்படி போறதுன்னு தெரிஞ்ச கண் தெரிஞ்ச பசுகள், இதுக்கெல்லாம் சேர்த்து கூட்டிட்டு போன மாதிரி அந்த அடியார்களோடு சேர்ந்து இருந்தேன்னா என்னையும் கூட கூட்டிட்டு போயிருப்பாரு, தப்பிச்சிருந்திருப்பேனே. விட்டுட்டு போயிட்டார். ரொம்ப பெரிய அனுபவம் தான் அது, அந்த அனுபவம். அப்புறம் அது சொன்ன கேட்ட பக்கத்தில் இருக்கு அவருக்கு கூட வந்தார். அவரு எங்க போனாரு, கூட வந்தாரே காணுமேன்னு பார்த்தா அவர் அந்த பக்கம் நின்றுட்டு இருக்காரு, கிட்டக்கு நின்றுட்டு இருந்தவரு. ஏறினப்புறம் பார்த்தா அவர் அங்க இருந்தார். அங்கே இருந்து இப்படியே கை காட்டினார், அப்படியே பத்திரமா வந்துருங்க அப்படின்னாரு. எப்படி இறங்குறதுன்னு ஏத்துற மாதிரியே இறக்கி விட்டுருவாங்க, ஏத்துற மாதிரியே இறக்கி விடுவாங்க. கவலைப்பட வேண்டாம் நீங்க, அப்படி நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், அவங்க பார்த்துக்குவாங்க எல்லாத்தையும். அப்படி ஒரு நிலை எனக்கு இது பார்க்கும்போது அப்படியே ஞாபகம் வந்து. அதுல ஒரு நுட்பம் வச்சிருக்காரு, அந்த நுட்பத்தை உங்களுக்கு சொல்லணும். சாமி குருட்டு பசுன்னு தம்மை ஏன் சொன்னாரு அப்படின்னு பார்க்கிற பொழுது, கண்ணு குருடாயிட்டா ஒருத்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த இடம், தடுமாறணும், எப்படி போறது, எப்படி வர்றது, என்ன செய்யறது தெரியாது இல்லையா. என்னங்க கண்ணு திடீர்னு கண்ணு கெட்டு போச்சுன்னா எப்படி போறது எப்படி வர்றதுன்னு தெரியும். இப்ப குருட்டு பசுன்னு தன்னை சொன்னதுக்கு என்ன காரணம் அடிப்படைன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு கண்ணு குருடாயிடுச்சுன்றது எதுக்கு சொல்றாருன்னா, இந்த உலகத்தை பார்க்கிற கண்ணு குருடாயிடுச்சு, உலகமே தெரியல. உலகம் தெரிஞ்சாதானே இவர் யாரு அவர் யாரு இது என்ன அது என்னன்னு அது தெரிஞ்சு நடக்கலாம். உலகத்தை பொறுத்த வரைக்கும், புற உலகை பொறுத்த வரைக்கும் கண்ணானது குருடாகி அகக்கண் திறந்து விட்டது. அகக்கண் மட்டுமே தெரிந்து கொள்ளுகிற இந்த இடத்திலே புறக்கண் இல்லாமல் இந்த உலகத்திலே எப்படி வாழ்வது? புறக்கண் இல்லாம இந்த உலகத்தோடைய தொடர்பு போயிடுச்சுங்கிறாரு. உலகத்தோடைய தொடர்பு போயிடுச்சு. இந்த உலகத்தோட தொடர்பு போயிடுச்சுன்னா எத்தாப்புல வரவர்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாது இல்லையா. எத்தாப்புல ஒருத்தர் வந்து நிக்கிறாருன்னா நமக்கு தெரியுதோ தெரியலையோ பல்ல கட்டிட்டு நிக்கணும், ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும். இதெல்லாம் தெரியலையா அவருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. வழி தெரியாம ஒருத்தர் எங்கேயோ போய் விட்டுட்டோம்னா எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம இருக்கிற மாதிரி இந்த உலகத்துல எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம விழிக்கிற நிலை
இந்த புற உலகிலிருந்து தொடர்பு அறுபட்டு போச்சு. எப்படி நடந்துகிறது தெரியல, எப்படி நடந்துக்கலாம் இல்லை. இப்போ ரொம்ப நாள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க சின்ன வயசுல இருந்து அமெரிக்கா போன்ற வேற நாடுகளில் வளர்ந்துருச்சுங்கன்னு வச்சுங்களேன், அதுங்களை திடீர்னு 12 வயசுலயோ 14 வயசுலயோ இங்க கூட்டிட்டு வந்தா அதுங்களுக்கு எப்படி எல்லாத்தோடையும் நடந்துகிறது பழகிறதுன்னு தெரியவே தெரியாது. அது தாத்தா உள்ள ஒரு ஹே கான் அப்படின்னு தாத்தாவை பார்த்தே சொல்லணும். அது எப்படி சொல்லணும்னா உட்கார்ந்துட்டு கால் மேல கால் போட்டு ஹை தாத்தா கம் அப்படின்னு தெரியாது. அது அந்த மாதிரி அப்படி பழகி இருந்தா தானே தெரியும், அதுங்களுக்கு தெரியாது, மறந்து போச்சு. அது மாதிரி இந்த உலகத்தில் எப்படி ராஜாவுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி இப்ப ராஜாவது கூஜாவது, பெரிய ராஜாவையோ மகாராஜாவையோ பார்த்தாச்சு, இருக்கிறதெல்லாம் கூஜா. அவருக்கு யாரு ராஜான்னு மதிக்க தோணும்? மதிக்க தோணாது, தோணவே தோணாது. அதைத்தான் சொல்லுகிறார், கண் கெட்ட பிறகு இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார். கண் கெட்ட ஊரேராய் இங்கு உழல் வேணும். இந்த உலகத்திலே இருன்னு சொல்லிவிட்டாரு. இந்த உலகத்தில் எப்படி நடந்துகிறது போறது வரதுங்கிறது சுத்தமா மறந்து போச்சு, ஒன்றும் தெரியாது. எனக்கு புற உலகே தெரியல, சிவ உலகத்தான் தெரிகிறது. அப்படி தெரிகிறேனே, அதனாலதான் என்னை பார்த்து இவன் பைத்தியமா இருப்பானோ, இவன் பித்தனோ என்றெல்லாம் கேட்கிற நிலையில இருக்க வேண்டியதாயிற்று என்று குறிப்பிடுகின்றார். கொடியேன் உயிர்தான் உலவாதே, இன்னும் உயிர் போகாம இருக்கு, ஆச்சரியமா இருக்குங்கிறார். எப்படி இவ்வளவு பெரிய இழப்பு வந்ததற்கு பிறகும் கூட உயிர் எப்படி தரிக்கிறதுன்னு கேட்கிறார். மிகப்பெரிய இழப்புல உயிர் தாங்காது. சிவம் போல ஒரு பொருள் கைக்கு கிடைச்சி அது கிடைக்காம போயிடுச்சுன்னு சொன்னா அந்த இழப்புல உயிர் பிரிஞ்சிருக்க வேண்டாமான்னு கேட்கிறார். எனக்கு உயிர் உலவாதேங்கிற, உலவுதல் என்றால் நீங்குதல், உயிர் நீங்காம இருக்க இன்னும் அப்படின்னு எண்ணுகிறார். உலவா காலம் தவம் எய்தி உறுப்பும் வெறுத்து இங்கு உனை காண்பான். பலமா முனிவர் நனிவாட பாவியேனை பணி கொண்டாய். பல மாமுனிவர் நனிவாட பாவியேனை பணி கொண்டாயும் மல மாசு குரம்ப இது மாய்க்க மாட்டேன் மணியே உனை காண்பான். அளவான் நிற்கும் அன்பிலேன் என் கொண்டு எழுகேன் எம்மானே. மணிவாசகர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவருடைய உள்ள முழுக்க குரு, நல்ல குரு நமக்கு வர வேண்டும், சிவன் நெறிக்கு நமக்கு நிறைவாக இருப்பது குரு நெறிதான். அதனால எப்படியாவது ஒரு குரு வரணும் நமக்கு. எப்படி வருவாரோ, எங்கிருந்து வருவாரோ, நமக்கு வருவாரா இல்லையா அப்படியெல்லாம் எண்ணிக்கொண்டு அந்த முதலமைச்சராக இருந்தாலும் கூட எண்ணம் முழுக்க அங்கதான் இருந்தது. அவருக்கு முதலமைச்சராக இருந்தாலும் கூட எண்ணம் அதுலேயே இருந்தது. ஆனா தினம் போவார், அரச அந்த செயல்களில் ஈடுபடுவார், அரச காரியங்களில் ஈடுபடுவார், அரசு விஷயங்களிலே முடிவெடுப்பார், எல்லாம் பண்ணுவாரு. ஆனா இவ்வளவு ஒரு ஈடுபாடு இருப்பவர் போல தோற்றமளித்துக் கொண்டே ஈடுபாடே இல்லாதவராக எப்படி அவரால் இருக்க முடிஞ்சது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வியப்புக்குரிய செய்தி. ஈடுபாடே இல்லாமல் ஈடுபாடு இருப்பது மாதிரி காட்டுவது நமக்கு கைவந்த கலை.
அது நமக்கு நல்லா வரும். நமக்கு ஈடுபாடு இருக்கிற மாதிரி நம்மளை விட்டா இதுக்கு ஆள் கிடையாதுங்கிற மாதிரி எல்லாம் காட்டுற மாதிரி எல்லாம் அப்படி காட்ட முடியும், அது நமக்கு தெரியும். ஆனால் உண்மையாவே ஈடுபாடு வைத்துக் கொண்டு ஈடுபாடு இல்லாமல் இருப்பது, அது எப்படித்தான் முடிஞ்சதோ தெரியல. அவர் அப்படிதான் இருந்திருக்கிறார். அப்ப அந்த மாதிரி இருந்த பொழுது அவருக்கு உண்மையான ஈடுபாடோடு இருக்கிற அடியார்களை காண நேருகிற பொழுதெல்லாம் அவருக்கு உள்ளம் இவங்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம எப்படி என்ன பரீட்சை, நாளைக்கு பரீட்சை, முக்கியமான பரீட்சை, கடையில் போய் எதையோ சாமானை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. போய் வாங்கிட்டு வாடா, என்னடா பெரிய பரீட்சைன்ட்டார் அப்பா. போடா வாடான்னு போயிட்டான் கடைக்கு. கடைக்கு போகும்போது அவனுக்கு நினைப்பெல்லாம் எங்க இருக்கு? பரீட்சையில் இருக்கு. அதான் நாங்கள் படிக்கிற காலத்தில் சொல்றேன் நான். நினைப்பு முழுக்க நாளைக்கு பரீட்சை, நாளைக்கு பரீட்சை என்ன அப்படி போய்கிட்டே இருக்கிற பொழுது திடீர்னு ஃபோன் அடிச்சு எந்த போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறான் அப்படின்னுட்டு ஒரு ஃப்ரெண்டை ஃபோன் பண்ணலாம். நம்ம தான் கடையில் சும்மா தானே நிற்கிறோம், ரெடி ஆகிட்டு வரைக்கும் ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் பண்ணால் அவன் ஃபோனே எடுக்கலை. கடைசியில் எடுத்துட்டு, ஏன்டா இப்போ டிஸ்டர்ப் பண்ணுறேன், நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. எல்லா பயில்களும் படிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் நான் கடையில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். அவனுக்கு எப்படி இருக்கும்? என்னங்க எவ்வளோ ஃபீல் இருக்கும்? எல்லாரும் படிக்கிறாங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் அப்பாவும் நம்மளை கடைக்கு அனுப்பிச்சி வச்சிருக்காரு. அந்த கடைக்காரனும் லேட் பண்ணிட்டு இருக்கிறான். என்ன செய்யுது இல்லையா? பொறுப்பாக வந்திருக்கிறான். ஆனால் மனசு முழுக்காங்க. மணிவாசகர் மினிஸ்டரா இருந்தது இப்படி தான். எல்லாரும் படிச்சுட்டு இருக்க மாதிரி அத்தனை பேரும் சிவபெருமானை அடையறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அவருக்கு. அத்தனை பேர் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பக்தியா சாமி கும்பிடுறார், எவ்வளவு பக்தியா திருநீர் பூசிக்கிட்டு தொண்டு செய்யறாங்க. எல்லாம் எப்படி வழி போயிட்டு இருக்கிறாங்க. நான் வேற ஏதோ ட்ராக்ல கவர்மெண்ட் ஆர்டர்ல கையெழுத்து போட்டுக்கிட்டு சாங்ஷன் பண்ணிக்கிட்டு நீ வந்தியா நீ போனியான்னு மஸ்டர் ரோலை செக் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் நின்றுட்டு இருக்கிறேன். அவங்கெல்லாம் ஊர் போய் சேர்றதுக்கான வழியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் இங்க உட்கார்ந்துக்கிட்டு அரச வேலையை பார்த்துட்டு இருக்கிறேனே, எனக்கு கதி கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அதத்தான் சொல்லுகிறார், உலவாக்காலம் தவம் எய்தி, எண்ணில்லாத காலம் தவதத்தை செய்து கொண்டு உன்னுடைய திருவடியை அடைந்து விட வேண்டும். உனை காண்பான் உலவா காலம் தவம் எய்தி உறுப்பும் வெறுத்து இங்கு உனை காண்பான் பல மா முனிவர் நனிவாட. பல மாமுனிவர்கள் தவம் செய்து கொண்டு இருக்க, நானும் அரச காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறேன், அரச வேலைகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறேன். சிவநெறியில நின்று உன்னை அடைவதற்கான அத்தனை விதமான சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த முயற்சிகள் எல்லாம் எல்லாரும் செய்து கொண்டிருக்க, நானும் வரவு செலவு லாபம் நஷ்டம்னு கணக்கு பார்த்து கொண்டு இருக்கிறேன். அப்படி இருந்த அந்த மாதிரி இருக்கிற இப்ப கூட இங்க குதிரை வாங்கிட்டு வந்துடுறீங்களா சாமி? நீங்க அவன் வாங்கிட்டு வந்துடுறேன், நல்ல குதிரையா பார்த்து வாங்கிடுவாங்க. எந்த பயிரையும் நம்ப முடியல, பாண்டியராஜன் சொல்றான். எந்த பயிரையும் நம்ப முடியல, எல்லாத்துலயும் கமிஷன் வைக்கிறான். இது ராஜா சொல்றாரு மந்திரிக்கிட்ட, எல்லாரும் கமிஷன் வைக்கிறான். எதை வாங்கினாலும் கமிஷனா இருக்கு. நீங்க டைரக்டா போய் டைரக்டா வாங்கினீங்கன்னா இந்த தரகு கமிஷன் எல்லாம் இல்லாம இருக்கும் அப்படின்னு. சரி நானே போயிடுறேன்ட்டாரு. நானே போறேன் அப்படின்னு போறார். இப்ப கூட அரச வேலையா போறார். பலமா முனிவர் நனிவாட தவம் செய்து கொண்டிருக்க, அவர்கள யாரையாவது ஒருத்தரை அழைத்து அல்லவா சிவபெருமான் தீட்சை செய்து வித்து அவர்களுக்கு அருள் செய்திருக்கணும். அவங்களெல்லாம் விட்டுட்டு குதிரை வாங்க போன என்ன கூப்பிட்டு எனக்கு அருள் செய்தார். அதை சொல்லுகிறார். பல மா முனிவர் அவர்களெல்லாம் தன்னுடைய உடம்பை வெறுத்து உலகை வெறுத்து பல மாமுனிவர் நனிவாட பாவியேனை பணி கொண்டாயி உலவா காலம் தவம் எய்தி.
உறுப்பும் வெறுத்து, உறுப்புன்னா இந்த இடத்துல உடல்னு அர்த்தம், உடலை வெறுத்து. உறுப்பும் வெறுத்து இங்கு உனை காண்பான் பல மாமுனிவர் நனிவாட பாவியேனை படி கொண்டாய் மலமாசு குரம்பை இது மாய்க்க மாட்டேன். அப்படி ஆட்கொண்ட பிறகு சிவபெருமானோடு கலக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உடம்பு போயிடணும். உடம்போடு போய் அவரோட சேர முடியாது, உடம்பை நீக்கிக் கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த பரமுத்தி, சாமி பேசுகிறது பரமுத்தியை பத்தி பேசுகிறார். அப்ப பரமுத்தி என்று சொல்லக்கூடியதிலே இந்த உடம்பு தடை. வைணவத்தில் வைகுந்த பதவி பெறுவதற்கு உடம்பு தடை அல்ல, ஒளி உடம்பு இருக்கலாம் அங்க. ஆனா நமக்கு உடம்பு தடை. இந்த உடம்பு தடை என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பை நீங்கினால் மல மாசு குரம்பை, மலமாகிய மாசு தங்கிய இந்த உடம்பை இது மாய்க்க மாட்டேன். இது என்னை விட்டு இன்னும் நீங்கலையே, அப்படி நீங்குகிற நிலையில இருந்திருந்தால் என்னை அழைச்சிட்டு போயிருப்பார், அது நீங்கி இருக்கும். இது இன்னும் நீங்க முடியாத ஸ்டேஜில் இருக்கு. இந்த ஐ ஆபரேஷனுக்கு ஃப்ரீ கேம்ப் போடுவான் இல்லம்மா, ஃப்ரீ கேம்ப் போடுவான். அப்ப இந்த கேட்ராக்டுக்காக நிறைய பேர் அட்மிட் ஆயிருப்பாங்க, அவங்களெல்லாம் செக் பண்ணுவான். செக் பண்ணு, நீ போய் அட்மிட் பண்ண ஆய்க்க, இந்த டோக்கன் 1 போ அப்படின்னு டோக்கன் போட்டு கொடுத்துருவான். நீ டோக்கன் 2 நீ போ, உனக்கு ஆப்ரேட் பண்ணுவோம். நீ போ, நீ உனக்கு ஆப்ரேட் பண்ண முடியாது, இன்னும் தடிக்கல, நீ அப்புறமா வா, நீ வேணா சிதம்பரத்துக்கு வா, அங்கே வேணா பண்ற அப்படின்னு நான் தள்ளி வச்சுட்டு அடுத்தவன்கிட்ட போயாச்சு. அப்ப பக்குவம் நோக்கி அது இல்லைங்கும் போது பண்ண மாட்டார்ல. இது கிட்டக்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா உடம்பு போக மாட்டேங்குது, உடம்பு போக பிராரத்தம் இருக்கு போல இருக்கு இன்னும். பிராரத்தம் நான் கொடுத்த உடனேயே அது போயிருந்தால் பிராரத்தம் நீங்க இருக்குன்னு அர்த்தம். பிராரத்தம் கொஞ்சம் இருக்கு, சரி பிராரத்தம் முடியட்டும் அப்படின்னு இருக்க வச்சுட்டார். ஆகையினாலே மலமாசு குரம்பை என்று சொன்னால் பிராரத்த வினை. அந்த பிராரத்த வினையினாலே இந்த உடம்பு நீடிக்கும். பிராரத்த வினை உடம்பு சேர்ப்ப உயிர் நீங்கிறதுக்குரிய நிலை வந்தும் கூட உயிர் நீங்காது, உடம்புல இருந்து கொண்டே இருக்கும். இந்த உடம்பு சொல்லனாத அந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும், உயிரை அனுபவித்துக் கொண்டிருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பிராரத்த வினை இன்னும் க்ளோஸ் ஆகல. க்ளோஸ் ஆகாம அது முடியவே முடியாது. ஆகையினாலே அதைத்தான் ஞானசம்பந்தரும் சொல்லுகிறார். ஆகையினாலே அந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று பிராரத்த வினையினாலே ஆன காரணத்தினாலே பிராரத்த வினைகள் நீங்கினால்தான் உடம்பு நீங்கும். எனவே இந்த பிராரத்த வினையின் காரணமாக இந்த உடம்பை என்னால் மாய்க்க முடியவில்லை. மணியே உனை காண்பான் அளவா அன்பிலேன், அளவா நிற்கும் அன்பிலேன். அங்க மேலையும் சொன்னார், உனை காண்பான் பலமா முனிவர் நனிவாட. பெருமானே மீண்டும் உன்னை காணுகிற அந்த நிலைக்கு இன்னும் அன்பு பெருக வேண்டும். சுவாமி சொல்லுகிறார், இந்த திருக்கோலத்தோடு கண்டு செல்வதற்குரிய அன்பின் திறம் எங்கிட்ட இல்லை. அவங்க கிட்ட எல்லாம் அந்த அன்பின் திறம் முழுமை இருந்ததுனால அவங்களாம் கூட்டிட்டு போயிட்டார். எனக்கு இன்னும் அன்பு கொஞ்சம் பெருகணும், இன்னும் அன்பு பெருகணும், அன்பு பத்தலை. அன்பு பத்தலைங்கிற அந்த ஒரு காரணத்திற்காக அல்லவா என்னை விட்டு விட்டு சென்று விட்டார். அளவா அன்புனார்.
அயரா அன்பு வில்லா அன்பு போல மணிவாசகர் சொல்லுகிறார் அளவா அன்பு. அளவா அன்பு அப்படின்னு சொல்லுவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்பு இருக்கும், ஆனா அன்பு கொஞ்சம் என்னாகுன்னு விட்டீங்கன்னா தேயும், கொஞ்சம் தேய ஆரம்பிக்கும். நம்ம சில பேர் மேல அன்பு காட்டுவோம், ஒரு வாரம் அவங்கள பார்க்கலன்னு வச்சுங்களேன், அந்த அன்பு குறைஞ்சிருக்கும், அந்த அன்பு குறைஞ்சிரும். திரும்ப அவங்கள பார்த்தவொன்னே தான் அந்த அன்பு பெருகும். நம்ம ஒருத்தரை பார்க்காமையே இருக்கிறோம்னா அவங்க மேல நமக்கு அன்பானது ஆட்டோமேட்டிக்காவே அது குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்ப இந்த அன்பு இருக்கிறதே அது கொஞ்சம் கொஞ்சமாக தேயும், அன்பு தேயும். இப்ப நாம நம்முடைய அம்மா மேல நாம வச்சிருக்கிற அன்பு, அப்பா மேல வச்சிருக்கிற அன்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது இப்படி அந்த கிராஃப் இப்படி கிராஃப், அது காஸ் கிராஃப் மேத்ஸில் எனக்கு அப்படி அன்புன்னு சொன்ன உடனே இந்த கிராஃப் தான் ஞாபகத்துக்கு வருது, காஸ் கிராஃப். அது என்ன ஆகும், அப்படியே போய் மேலே போயிட்டு அப்படியே இறங்கி கீழே வந்துடும். இப்படி மேலே போகிற போது நாம வளர்ந்துகிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். இப்படின்னு கீழே இறங்கும் போது அவங்க வயசாகிட்டு இருக்குது அவங்களுக்குன்னு அர்த்தம். அப்படிதான் இருக்கும் காஸ் கிராஃப்னு. நான் போர்டு இருந்தால் அந்த கிராஃபை போட்டு காட்டிடுவேன். எதுக்கு சார் போடுறீங்க, எல்லாம் தெரிஞ்சது தானே சார். அது அப்படியே மேலே போயிட்டு அப்படி உச்சிக்கு போயிட்டு அப்படியே கீழே இறங்கி அப்படி கீழே போயிடும். அந்த அன்பு பெருகுவது போல போய் தேய ஆரம்பிச்சிடும், அன்பு தேயும். சாமி சொல்லுகிறார், அவரை பார்க்கிற வரைக்கும் என் அன்பு பெருகிக்கிட்டே இருந்துச்சு, அவரை பார்த்ததுக்கு அப்புறம் அதை சஸ்டெயின் பண்ற அளவுக்கு என் அன்பு இல்லை, விட்டுருச்சு. கேட்ச் ஹோல்டு பண்ணி பிடிச்சி வச்சிருக்கணும், அந்த அளவுக்கு அன்பு இருந்திருக்கணும், அந்த அன்பு இல்லை. அதனால என்ன ஆயிடுச்சு, அதால பிடிக்க முடியல. என்னங்க, மீன் பிடிக்கிறவன் பெரிய மீனா ஆரம்பிச்சிச்சு, டக்குன்னு பிடிச்சா போதுமா? நழுவ விடாம பிடிக்கணும் வலி. இப்ப இன்னும் அதிகமா இதை பிடிக்கணும், நழுவிடக்கூடாது. கட்டியமா இழுக்கி புட்டிச்சு கிட்டிச்சு, அது அப்போ நழுவு. அந்த மாதிரி திருப்பெருந்துறையில வந்தார், லபக்குன்னு பிடிச்சாச்சு. பிடிச்சா அதை பிடிக்கிற அளவுக்கு வலிமையில நழுவிடுச்சு, தெரியல பாப்போமான்ட்டு போயிட்டார். அதான் அளவா அன்புன்னாரு. அளவா அன்புன்னா தேயாத, வலிமை குன்றாத அன்பு. அளவா அன்பு, அளவா நிற்கும் அன்பு, அளவா நிற்கும் அன்பு, தேயாமல் நிற்கக்கூடிய அன்பு. அளவா நிற்கும் அன்பிலேன் என் கொண்டு எழுக. இனிமே என்ன இருக்கு, எப்படி நான் இதை சமாளிக்க போறேன்னு கேட்கிறார். என் கொண்டு எழுகேன், விழுந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். என் கொண்டு எழுகேன், எதை நான் சாதனம், அன்பு இல்லையா, எதை சாதனமா வச்சு எழுவேன் இல்லைங்களா? எதை சாதனமா வச்சு எழுன்னு சொல்ல முடியும்? ஏன்னா நான் அடைய வேண்டிய உயரம் மிக உயரம், மிக உச்சி. அந்த உச்சியை அடைவதற்குரிய அன்பு இல்லைன்னு தான் விட்டுருக்காரு. இப்ப எப்படி அதை நான் அடைவது? என் கொண்டு எழுகேன் எம்மானே, மானேர் நோக்கி உமையாள் பங்கா வந்து இங்கு ஆட்கொண்ட தேனே. திரும்ப திரும்ப சொல்லுகிறார், வந்து இங்கு என்னை ஆட்கொண்ட. வந்துன்னு சொல்லுகிறார், எனக்காக வந்து, அடியார்களுக்காக வந்து, எனக்காகவே வந்து திருப்பெருந்துறை. வேற எந்த இடத்தையும் செலக்ட் பண்ணாம பாண்டிய நாட்டையே செலக்ட் பண்ணி எனக்காகவே வந்து மான்னேர் நோக்கி உமையாள் பங்கா வந்து இங்கு ஆட்கொண்ட தேவே. வந்து இங்கு ஆட்கொண்ட தேவே, அமுதே கரும்பின் தெளிவே சிவனே தென் தில்லைக்கோனே, உண்டன் திருக்குறிப்பு கூடுவார் நின் கடல் கூட, ஊனார் புழுக்கூடு இது காத்துங்கிருப்பது ஆனேன் உடையானே.
அந்த குறிப்பு தெரிஞ்சுக்க முடியலையே என்னாலங்கிற திருக்குறிப்பு அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அந்த குறிப்பு. ஆனா அந்த குறிப்பு எனக்கு தெரியல. நான் முழிச்சுக்கிட்டே நிக்கிறேன். ஆனா குறிப்பு தெரிந்தவர்கள் எல்லாம் பெருமானுடைய திருவடியில் சேர்ந்துட்டாங்க. குறிப்பு தெரியாத காரணத்தினாலே நான் பின்தங்கி விட்டேன். உண்டன் திருக்குறிப்பு கூடுவார் நின் கடல் கூட, உன் திருக்குறிப்பு கூடாததால் ஊனார் புழுக்கூடு இது காத்து. திருக்குறிப்பு இல்லையா? ரொம்ப பெரியவங்க எல்லாம் வார்த்தைகள்லாம் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப அதிகமான வார்த்தைகளை ரொம்ப பெரியவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள் இல்லையா? நிறைய கதை பேசுற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. சில சமயம் சைகையிலே காட்டிடும், எல்லாம் போ பார்த்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நின்றுட்டு வளவளன்னு கதை பேசக்கூடாது. குறிப்பு திருக்குறிப்பு தெரிஞ்சுக்கிட்டு உடனே இடத்த காலி பண்ணி நின்னோம். சில பேர் அது கூட தெரியாம அங்க நின்றுக்கிட்டு வளவளா கொள்ளவளான்னு, சாமி நான் முந்தானத்து போன பாருங்க, நீ முந்தானத்து போனா என்ன, நேத்து போனா என்ன, சாமிகிட்ட பேசுற பொழுது அந்த திருக்குறிப்பு சாமி முகத்தையும் கண்ணையுமே பார்த்துட்டு இருக்கணும். பெரியவங்களை சொல்றேன், யாராவது பெரியவங்களை செய்யணும், அவங்க முகத்தையும் கண்ணையும் பார்த்துட்டு இருக்கணும். நம்ம பேசுறது அவங்களுக்கு எப்படி போகுது, வாங்கிக்கிறாங்களா? இப்ப சில சமயம் சில பெரியவங்கலாம் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நம்ம பேச ஆரம்பிச்சோடனே கொட்டாய் விடுவாங்க. விட்டவுடனே தெரிஞ்சுக்கலாம், சரி நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அப்படி. ஆனா பெரியவங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க இல்லையா? வாரியார் சாமி சொல்லுவார், அவர்கிட்ட சில சமயம் இந்த மாதிரி ஏதாவது கேஸ் போயிடும். அது போய் உட்காந்து ஏதாவது அவர் என்ன பண்ணுவாருன்னா, தலையை குனிஞ்சு இப்போ நேராக பார்க்க மாட்டார், தலையை குனிஞ்சு இப்படியே இருப்பாங்க. சாமி தலையை குனிஞ்சு கண்ணையே மூடிடுவாங்க. அப்படி போயிட்டான்னா சொல்லி தலையை தூக்குற அப்படின்னு தலை அப்படியே அப்படி மூடிட்டாங்க. சரி கிளம்பிடலான்னு கிளம்பின்னு வைத்தாப்புல இருக்காரு. இதெல்லாம் குறிப்பு, நீ போப்பா அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. நின் திருக்குறிப்பு தெரிந்து கொண்ட காரணத்தினாலே நின் கடல் கூடினார்கள். அப்ப அன்பு பெருகுதல் என்று சொல்லக்கூடியது சிவத்தின் மேலே அன்பு பெருகுகிற பொழுது சிவத்தோடு கூடுவதற்கான வாய்ப்பு. இப்ப என்ன சொல்றாரு சாமி இதுல சொல்றாருன்னா, நமக்கு சிவத்தோடு கூடக்கூடிய வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னுட்டு ஒரு ரேஷியோ சொல்றார் சாமி, சொல்லுகிறார். ரொம்ப அழகா போட்டிருக்கார் சாமி. இதுல ரெண்டா பிரிச்சுக்கிட்டார். ஒன்னு உடல் பற்று, இன்னொன்னு சிவப்பற்று. உடல் பற்று, சிவப்பற்று. இப்ப பர்சன்டேஜ் பற்று 100. இந்த 100 பற்றுல உடல் பற்று எவ்வளவு, சிவப்பற்று எவ்வளவு? உடல் பற்று எவ்வளவுன்னு சொன்னாலே போதும், சிவப்பற்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் 100ல இருந்து கழிச்சாலே தெரிஞ்சிடும் இல்லையா? சில சமயம் கழிக்க வேண்டிய சூழ்நிலையே இல்லாம 100 அங்கேயே இருக்கும், எதுக்கு கழிச்சுக்கிட்டு அப்படியா? அப்படி இதுதான் ரேஷியோ. உடல் பற்று, சிவப்பற்று. உடல் பற்று குறைய குறைய ஆட்டோமேட்டிக்கா சிவப்பற்று ஏறிக்கிட்டே போகும். நான் புழுக்கூடாக இருக்கக்கூடிய உடம்பின் மீது பற்று கொண்டிருந்தேன், அதிலே நிரம்ப கொண்டிருந்த காரணத்தினாலே சிவப்பற்று குறைந்திருந்தது. ஆனால் அவர்களோ நின் திருக்குறிப்பு அறிந்து சிவப்பற்று மட்டுமே கொண்டிருந்தார்கள், ஆதலால் அவர்கள் ஈடேறினார்கள். நான் புழுக்கூடாக இருக்கக்கூடிய உடல் பற்று இன்னும் பாக்கி இருக்கிற காரணத்தினாலே விடப்பட்டு விட்டேன் என்று சொல்லுகிறார்.
வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட் அது வேற விஷயம். அவருடைய புலம்பல் அது உண்மையா, அவருக்கு உண்மையிலே உடற்பட்டு இருந்ததா அப்படின்லாம் கேட்டா அப்படி அது வேற விஷயம். ஆனா அவர் எப்படி புலம்புறாரு இல்லையா, அவர் அப்படிதான் புலம்புறார். 99 மார்க் வாங்கின பையன் புலம்பிக்கிட்டே இருக்கிறான், அழுகுறான், புலம்புறான். நான் ஒண்ணுமே படிக்கலைங்கிறான். என்ன சொல்றான்? ஒண்ணுமே படிக்கல, நான் சரியாவே படிக்கல, நான் என்னத்தை படிச்சேன், நான் ஒரு படிச்சதெல்லாம் ஒரு படிப்பா, இதெல்லாம் ஒரு படிப்பா, இந்த மாதிரி படிச்சவனுக்குலாம் இப்படிதான் மார்க் வரும் அப்படின்னா 15 மார்க் வாங்கினவன் இதை கேட்டாண்டா அவனுக்கு எப்படி இருக்கு? அவன் உழுது உழுது படிச்சிருக்கவ அந்த 15 மார்க்குக்கு அவனுக்கு எப்படி இருக்கும்? அவர் சொல்ல என்னத்தை படிச்சேன், என்ன படிப்ப, அவன் நல்லா தெரியும். அந்த பையன் அவ்வளவு படிப்பு படிச்சிருக்கிறான், நேரம் ஒதுக்கி எல்லாம் பண்ணிருக்கான். அவன் சொல்ற நான் என்ன படிச்சேன், படிக்கவே இல்லை, டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன், அதனாலதான் எனக்கு இந்த 99 இல்லாட்டி 100 வந்திருக்காது, 100 வராது. காரணம் நான் சரியா படிக்கல. ஏண்டா 99 வாங்கிருக்க? அதைத்தான் சொல்ற சிவபிரகாஷ், இது ரொம்ப அநியாயம் இல்லைங்களா சாமி, இது இப்படி இல்லாம கூட சாமி போய் பேசுறது. உங்களை மாதிரி அன்பு செலுத்துறதுக்கு யாராவது முடியுமா சாமி? நீங்க போய் அன்பில்லை அன்பில்லைன்னு சொல்லுகிறீங்களே சாமி. சாமி நீங்க சொல்ல சொல்ல எங்களுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு சாமி. நாங்க அப்போ அன்புன்னு சொல்லிக்கவே கூடாது சாமி நாங்கெல்லாம் அப்படின்னு கேட்கிறார். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஊனார் புழுக்கூடி இது காத்து இங்கு இருப்பது ஆனேன். அப்ப இந்த உடம்பு தானே உனக்கு பற்று, 2% வச்சிருக்கல, வச்சுக்கோ அந்த உடம்ப இரு அப்படின்னு போயிட்டாராம். 2% தானே இருக்கு, அந்த பற்று வச்சிருக்கல, வச்சுக்க 2%, நீயே வச்சுக்க உடம்ப அப்படின்னு போயிட்டார். அப்படின்னு இவர் சொல்லுகிறார். ஊனார் புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பது ஆனேன். இதை காத்து கொண்டு இருக்கிறோம். நாமெல்லாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம உடம்பை பாதுகாத்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய உடம்பை பாதுகாத்து கொண்டு இருக்கிறோம். உடம்பை பாதுகாத்து கொண்டு இருக்கிறோம் என்பது என்ன பொருள் என்றால், சிவநெறியை விட்டுவிட்டு தவநெறியை விட்டுவிட்டு அவநெறியை பாதுகாத்து கொண்டு இருக்கிறோம் என்று குறிப்பிடுகின்றார் சாமி. அந்த நிலை வந்ததற்கு பிறகு என்னை எதுக்கு விட்டுட்டு போகணும், இதுதானே காரணமா இருக்க முடியும் என்று அந்த புலம்பலை செய்கின்றார். உடையானே நின்தனை உள்கி உள்ளம் உருகும் பெருங்காதல் உடையார் உடையாய் நின் பாதம் சேரக் கண்டு இங்கு ஊர் நாயின் கடையானேன் நெஞ்சம் உருகாதேன் கல்லாமணத்தேன் கசியாதேன் முடையார் புழுக்கூடு இது காத்திங்கிருப்பது ஆக முடித்தாயே. திரும்பவும் இங்க அந்த அதே புழுக்கூடு அப்படின்னு இல்லையா சொல்லி புலம்புறவங்க சொன்னதையே சொல்லி புலம்புவாங்க. சொன்னதே இப்படி ஆயிப்போச்சே, இப்படி ஆயிப்போச்சே, என்ன சொல்றது, இப்படி ஆயிப்போச்சே, என்னத்தங்க உங்களுக்கு எடுத்து சொல்றது, இப்படி ஆயிப்போச்சே அப்படி திரும்ப எப்படிங்க ஆயிப்போச்சு என்ன, அதையே திரும்ப திரும்ப புலம்புவது போல புலம்புகிறார். இந்த புழு கூடு இந்த உடம்ப பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுது, உடம்ப வச்சு பார்த்துக்க பாதுகாத்துக்க அப்படின்னுட்டு இது காத்து இங்கு இருப்பது. இந்த பக்கம் மேற்கு வாசல்ல பட்லத்தர் இருக்கார், கிழக்கு வாசல்ல பத்ரகிரியார் இருக்கார். இந்த மகாலிங்கர் துறை வேஷத்தில் வர்றார். வந்து பட்டத்தார்ட்ட ஏதாவது பிச்சை போடுங்க சாமி அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் பிச்சைக்காரனா உட்காந்துருக்காரு கோயில். ஏதாவது பிச்சை போடுங்க, ஏதாவது பிச்சை போடுங்க ராஜா, சாமி ராஜா போடுங்க. அவர் சொன்னாரு, அந்த கோபுரத்து வாசல்ல ஒரு ராஜா இருக்காரு, அவன் குடும்பஸ்தர், நீ அவங்ககிட்ட போய் கேளுன்னார். அவங்ககிட்ட போய் கேளுன்னார். ஒரு அதே மாதிரி வந்து கேட்டார்.
கேட்டவர்கிட்ட அவர் உடனே ஏதாவது இருந்தால் கொடுத்துருப்பாரு. ஏன்னா ஒரு நாயும் ஒரு ஓடும் வச்சிருந்தார் கையில். இவர் போகும்போதே சொன்னார், அங்கே போனேன், அவர் தான் இங்கே ரீடைரக்ட் பண்ணார், என்ன இங்கே ஒரு குடும்பஸ்தர் இருக்கிறாரு, அவன்கிட்ட போய் கேளு அப்படின்னாரு, ஒரு சம்சாரி இருக்கிறாரு, அதுக்காக உங்கள்கிட்ட வந்தேன். இவர் அவர் கேட்டதெல்லாம் விட்டாரு. என்னையா சம்சாரிட்டாரு அவர். அது மாதிரி இந்த புழுக்கூடு காத்து இங்கு இருப்பது ஆக அப்படின்ட்டு போயிட்டார். அவர் என்ன சொல்லுகிறார், தில்லைக்கு வான்னு சொன்னார்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த உடம்பை என்ன வச்சுக்க தில்லைக்கு வர வரைக்கும்னு தானே அர்த்தம். அதுக்கு இந்த உடம்ப தில்லைக்கு வர வரைக்கும் வச்சுக்க அப்படின்னு தானே அர்த்தம். அப்ப இந்த உடம்பாலதான் விட்டுட்டு போயிட்டார். தில்லைக்கு வானே உடம்பு இல்லாம எப்படி போறது? இந்த உடம்பை பார்த்து தானே நீ இதை பாதுகாத்து பத்திரமா வச்சுக்க, தில்லைக்கு வரணும் அப்படின்னு போய் சொல்லிட்டாருன்னா, இப்ப தில்லைக்கு போற வரைக்கும் இந்த உடம்பு எங்கிட்ட இருக்கும், இதை பாதுகாத்து இருக்கணும். ஏன்னா நாங்க சொல்லியிருக்காரு வர சொல்லி. உடையானே, எல்லா உயிர்களையும் தன்னுடைய அடிமைகளாகவும் எல்லா உலகத்தையும் தனக்கு உடைமையாகவும் கொண்ட பெருமானே, நிந்தனை உள்கி உள்ளம் உருகும் பெருங்காதல் உடையார் உடையாய், உன்னையே நினைத்து உருகி உருகி உள்ளம் உருகி உள்ளமும் உருகும் பெருங்காதல். எப்படி? நிந்தனை உள்கி, உள்குதல் என்பது தியானம் என்று வடமொழியிலே சொல்வார். உள்குதல் தான் நம்ம தமிழ் வார்த்தை, தியானம்ங்கிறது தமிழ் வார்த்தை இல்லை, உள்குதல். அப்படி உள்குதல் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே, அந்த உள்குதலிலே உள்ளம் உருகும். அந்த உருகுகின்ற பெருங்காதல், உள்ளம் உருகும் பெருங்காதல் உடையார், அப்படி உள்ளத்தையே உருக்குகின்ற பெரிய அன்புடையவர்கள் இந்த பெரியவர்கள். அவர்களுடைய சொத்தாக இருக்கிறவனே, அவர்களுடைய ப்ராப்பர்ட்டியாக இருக்கிறவனே, நின்றனை உள்கி உள்ளம் உருகும் பெருங்காதல் உடையார் உடையாய், காதல் உடையாருக்கு உடையாயாக இருக்கின்றவனேன்னு அர்த்தம். காதல் உடையாருக்கு நீ உடைமை, உனக்கு எல்லாம் உடைமைன்னு சொல்லுகிறார். எல்லாம் இந்த உலகத்திலே அத்தனை உயிர்களும் உனக்கு உடைமை, அத்தனை பொருள்களும் உனக்கு உடைமை, அத்தனை உயிர்கள் அடிமைன்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா நீ உடைமை பொருள் தெரியுமா? யாருக்கு தெரியுமா? பெருங்காதல் உடையாருக்கு நீ உடைமை. உடையாயின்னு ஆரம்பிச்சுட்டு, உடையானேன்னு ஆரம்பிச்சுட்டு, நீ உடையாருடைய உடையாய், உடையாருக்கு நீ உடைமை பொருளாக இருக்கிறவன். நாம அவனுக்கு உடைமை பொருளா, அவன் நமக்கு உடைமை பொருளா? which one is best? நாம அவனுக்கு உடைமை பொருளா, அவன் நமக்கு உடைமை பொருளா? கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுத்தீங்கன்னா சொல்லுவோம் சார். ஒரு புரியுதுங்களா? ரெண்டையும் சொல்லுகிற, ரெண்டையுமே சொல்லுகிற. உடையாய், எல்லா உயிர்களும் உடைமையாக உடையவனே, நீ பெருங்காதல் உடையவர்களுக்கு நீ உடைமை பொருள். அப்படின்னா நாம் அவனுக்கு உடைமை பொருளாக இருந்து கொண்டே அதனுடைய அன்பின் நிறைவில் அவன் நமக்கு உடைமை பொருளாக மாறிவிடுவான். அன்பு தொடங்குகிற பொழுது அவனுக்கு நாம உடைமை பொருள், ஆனால் அன்பின் நிறைவிலே நமக்கு அவன் உடைமை பொருள். அதைத்தான் சொல்லுகிறார். அந்த பெருங்காதலினாலே உடைமை பொருளா சுவாமி உடைமை பொருளாக ஆகிவிடுவான். உடைமை பொருள் ஆகிடுவார். என்ன சுந்தர இப்படி வருத்தத்தில் உட்காந்துருக்க, என்ன விஷயம்? ஆமா, ஏன் இவ்வளோ லேட்டாக கேட்குற? அவ்வளோ நாளைக்கு உட்காந்துருக்கேன் நான், தூக்கம் இல்லாமல். இல்லை அதான் வந்திருக்கேன். ராக்கால பூஜை, அர்த்தஜாம பூஜை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணால் பரவாயில்ல, கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. அது முடிச்சுட்டு தானே வரணும். நான் முடிச்சுட்டு நடைய அடைச்சதுக்கப்புறம் வந்திருக்கிறேன். என்ன வேணும் சொல்லு, உனக்கு என்ன வேணும்? நான் உனக்கு தெரியுமே, முன்னே வினையால் இவ்வினைக்கு மூலமானாழ்வாள் அணைய என்னை உடையாய் சொன்னார். என்னை உடையாய் அப்படின்னார். என்னை உடைமை பொருளாக உடையவனேன்னு அர்த்தம். என்னை உடையாயின்னு சொல்லிவிட்டு
இன்றிரவே சென்று புலவி தீர்த்தால் உய்யலாம். இல்லை இல்லை என்றால் பொருள் இல்லைன்னார். நீ ராத்திரியே போய் அதை செட்டில் பண்ணேன்னா சரியா இருக்கும். அவ்வளவு தானே போறேன்னாரு. என்னை உடையாயின்னு சொன்னவரு, எனக்கு அடிமை பொருளாக இருக்கிறவனு சொன்னவர் தனக்கு உடைமை பொருளாக இருக்கிறவரை ஏவுகின்றார். இந்த ஏவுகின்ற நிலையில அவருக்கு உடைமை பொருளாகி விட்டார் இல்லைங்களா? நீ போய் இந்த வேலையை முடிச்சுட்டு வாங்க, நமக்கு உடைமை பொருளா இருக்கிறவங்க தானே செய்வாங்க. போய் செஞ்சுட்டு வா, இந்த இரவு தூது போன. அப்ப இரவு நேரத்தில் அவரை தூது அனுப்பிட்டு இவரு அங்க உட்கார்ந்து இருக்கிறார். வாங்குற வசவெல்லாம் வாங்கிட்டு வரார் இவரு. அந்தம்மா கொஞ்சம் சேக்கிடார் போனா போதுன்னு ஒன்னு ரெண்டு பாட்டுல விட்டாங்க. ஆனா ரியல் மேட்ரு எப்படி இருந்திருக்கும்னு தெரிஞ்சதுன்னா அந்த அம்மா நல்லாவே பாட்டு விட்டுருக்காங்க. திருவாரூர் போய் என்ன வேலை திருவொற்றியூர் போய் என்ன வேலை செஞ்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டு, தெரியாதும்மா என்னாச்சு அப்படின்னு கேட்கிறார். அதுதான் கான் இஸ் கான்மா, வந்துட்டாரு அவரு, அதான் வந்துட்டார் இல்லையா அப்படி. சாமி இதெல்லாம் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா இங்க வராதிங்க, நீங்க எனக்கு அதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலன்னு வசவு வாங்கிட்டு ஓடி வந்தார் திரும்ப. என்னப்பா இந்த திட்டுறா பறவை அப்படிங்கிறார். வந்து யார் வாங்க முடியும்? நமக்கு உடைமை பொருளாக இருக்கிறது தானே அப்படி செய்ய முடியும். அந்த அளவுக்கு கீழே இறங்கி அந்த தூது போகிற அளவுக்கு இறங்கினார்னா அந்த உடைமை பொருளாக. அதனால சொல்லுகிறார், உடையானே நிந்தனை உள்கி உள்ளம் உருகும் பெருங்காதல் உடையார் உடையாய் நின் பாதம் சேரக் கண்டு, அவர்களெல்லாம் உன்னுடைய பாதம் சேரக் கண்டு, இங்கு ஊர் நாயின் கடையானேன். ஊர் நாய், ஊர் நாய் அப்படின்னு சொன்ன ஊட்டு நாயின்னு ஒண்ணு இருக்கும், அது அந்த வீட்டுக்கு மட்டும். ஊர் நாயின்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஊர் நாய்ங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல கிராமம் எல்லாம் சின்னதா இருக்கும், அந்த கிராமத்துக்குன்னு இருக்கு. இப்ப தெரு நாயின்னு வச்சுக்கலாம். அத அந்த தெருவுக்கு அந்த நாய். இப்ப அந்த நாய்க்கு யாரு மாஸ்டர் அப்படின்னு கேட்டா அந்த தெரு முழுக்க தான். அந்த தெருவுக்குள்ள எந்த நாயும் நுழைய விடாம பாத்துக்கும். அது குலைச்சி தள்ளிடும், இந்த ஏரியா பக்கம் வராத அப்படின்னு குலைக்கும். அது மாதிரி அந்த ஊட்டு நாயை விட கொஞ்சம் உரிமை குறைஞ்சு போனது எது? ஊர் நாய். வீட்டு நாய்க்கு தலைவனுடைய உரிமை இருக்கு, இதுக்கு இல்லை, குறைஞ்சு போச்சு இருக்கு. சாமி அத்தோட நிறுத்தல, அதை விட கேவலம் நிறுத்தன. ஏன் அந்த மாதிரி ஒரு தெரு கூட உரிமை இல்லாம வெளியில சுத்திட்டு இருக்கிற ஸ்ட்ரே டாக் அப்படின்னார். அதுவாவது கொஞ்சம் பரவாயில்ல, ஏதாவது ஒரு தெருவுக்கு உரியதாக இருக்கும்னா அதுக்கும் கீழே எந்த லெவல்ல சொல்லுகிறார் என்று சொன்னால், அருள்நிலையை பெறாதவர்களை பற்றி பேச்சே இல்லை. ஆனால் அருள்நிலையை பெற்ற பிறகு தக்க வைத்துக் கொள்ள முடியாத ஒரு நிலை, அது எப்படி இல்லையா? வேகமா பந்த உதைச்சார் சார், கோலியரு கோல் கீப்பர் அங்க நிக்கிறாரு, வேகமா பந்து அடிச்சா டக்குன்னு பிடிச்சிட்டான் சார். எல்லாம் கை தட்டுறாங்க, கை தட்டிட்டே இருக்கும்போது விட்டுட்டான், பின்னால போயிடுச்சு கோலுக்குள்ள. எப்படி இருக்கும்? என்ன சொல்றீங்க? ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. வேகமா அடிச்சான், கப்புன்னு பிடிச்சான், உடனே எல்லாரும் கை தட்டுறாங்க, கப்புன்னு பிடிச்சான், அடுத்த நிமிஷம் வலிவு உள்ள போயிடுச்சு. அப்படி ஒரு கோல் பார்த்தேன் இப்ப நேத்த முந்தா நேத்த. அது மாதிரி எப்படி இருக்கும்? எதுக்கு அந்த மாதிரி விட்டுட்டானேங்கிறாரு. பிடிச்சா நழுவி விட்டுட்டா, அது மாதிரி போயிடுச்சு, கோல் விழுந்துருச்சு. ஆகையினாலே கல்லாமணத்தேன் கசியாதேன் புடையா முடையார் புழுக்கூடு இது காத்திங்கிருப்பதாக முடித்தாயே. என்ன பிரச்சனைன்னா, உடம்புன்னு ஒண்ணு இருக்குந்தா அதை நம்ம போற்ற வேண்டியிருக்கு இல்லையா? உடம்புன்னு இருந்தா அதை போற்ற வேண்டியிருக்கு, அதுக்கு நேரம் செலவழிக்க வேண்டியிருக்கு, அந்த நேரத்தில் சிவத்தை மறக்க வேண்டியிருக்கு. பல்லு விளக்க வேண்டியிருக்கு, குளிக்க வேண்டியிருக்கு, குளிக்கும் போது சோப்பை தேட வேண்டியிருக்கு, சோப்பை தேடுறதுக்கு மேலே டவலை தேட வேண்டியிருக்கு, டவலுக்கு மேலே தண்ணியை தேட வேண்டியிருக்கு. எல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இந்த உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்கு என்னென்ன உண்ட பசிக்குது, சாப்பிடணும், வேர்க்குது, துடைக்கணும்,
இப்படி அத்தனை வேலைகளும் ஆரம்பிச்சிருச்சே இந்த உடம்ப வச்சு. இவ்வளவு இந்த உடம்ப கவனிக்கிற இந்த நேரத்துல எல்லாம் ஒன்ன நினைக்க முடியாம போகுதே, புழுக்கூடு காத்து இங்க இருக்கும் நிலையை தந்தாயேன்னு கேட்கிற. அப்படிதானுங்கள, உடம்பு வந்துட்டா பாதுகாத்தானே ஆகணும். முடையார் புழுக்கூடு விட்டுட்டோம்னா சரி போன போது சிவத்துக்காக நம்ம இதை விட்டுருவோம், சிவத்தை பார்ப்போம் அப்படின்னு விட்டுட்டா இது முடையார் புழுக்கூடு. முடையார் புழுக்கூடு, கோடிக்கணக்கான புழுக்கள் நெளிகின்ற ஒரு உடம்பு இது. அத்தனை விதமான ஒரு கிருமிகளும் நிறைந்த உடம்பு தானே. அந்த உடம்பை நாம சிறந்த உடம்பாகவும் உயர்ந்த உடம்பாகவும் அது நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பேராகவும் நாம் கருதி கொள்ளுகிறோம். உண்மையிலேயே அது சாமி சொல்லுகிறார், ஊனார் புழுக்கூடு முடையார் புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பது ஆக முடித்தாயே என்று வருந்துகிறார். அப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு கிளம்பலாங்கிற நேரத்தில் இல்லை இரு அப்படின்னுட்டு விட்டுட்டு போனால் அந்த என்ன ஒரு நிலை இருக்கும், எப்படி இருக்கும் அந்த நிலை, அதை விவரிக்கிறார். ஆகையினால மணிவாசகருடைய அன்பிலே எந்த குறைவும் இல்லை. மணிவாசகருடைய அன்பிலே எந்த குறைவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் மணிவாசகருக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் எல்லாம் தோன்றுகின்றன என்று சொன்னால், பெருமான் தன்னை விட்டுவிட்டு போனதற்கு இவையெல்லாம் காரணமாக இருக்குமோ என்று அந்த ஆதங்கத்திலே அவர் வெளிப்படுத்துகின்றவை தான் இவை. அப்ப இந்த காரணமா இருக்குமா இந்த காரணமா இருக்குமா என்று சொல்லுகிற பொழுது அது நம்மளுக்கு ரொம்ப கரெக்டா மேட்ச் ஆகுது. நமக்கு இந்த காரணமா இருக்குமா இந்த காரணமா இருக்குமான்னு சொல்லுகிற பொழுது நமக்கு ஆஹா அது உண்மைதானே சாமி சொல்றது. இவ்வளவு அன்பு செலுத்திய பிறகும் சாமியே அந்த ஒரு தீட்சையெல்லாம் கொடுத்து ஆதரவெல்லாம் கொடுத்த பிறகு நீ வான்னு சொல்லிட்டு போனா எப்படி இருக்கும் அவருக்கு அப்படின்னு நாம் மணிவாசகரோடு சேர்ந்து மணிவாசகருக்காக நாம பரிதாபப்பட ஆரம்பிக்கிறோம். ஆகா ஐயோ பாவம் சார் மணிவாசகர்னு. இந்த பரிதாபத்தில் நம்ம பரிதாபம் அடிபட்டு போகுது இல்லை. உண்மையிலேயே பாவப்பட வேண்டியவங்க நம்ம தான். மணிவாசகரை பார்த்து ஐயோ பாவம் சார், சாமி ஏன் சார் அவர் இந்த பாடுபடுத்தினாரு அப்படின்னு கேட்குறோம். உன்னை எந்த பாடுபடுத்தி வச்சிருக்கிறாருங்கிறத நீ நினைச்சு கூட பார்க்கறது இல்லையே, இல்லையா? ஒரு தடவை போயிட்டாருங்கிறதுக்காக அவர் நினைந்து வருந்துகிறத பார்க்கிற பொழுது நமக்கு என்ன தோணும்? ஆகா நம்ம அன்பு குறைச்சலா இருக்கு, நம்ம அன்பை பெருக்கணும், சிவத்தின் மேல் இருக்கக்கூடிய நம்ம அன்பை பெருக்கணும். அப்ப உடம்பின் மேல் இருக்கக்கூடிய நம்முடைய அக்கறையை அந்த உடம்பை போற்றுகிற அந்த நிலையிலே மட்டும் வைத்துவிட்டு அதன் மேல் இருக்கக்கூடிய கவர்ச்சியை நீக்கி அதனை எடுத்துக்கொண்டு போய் சிவபெருமானுடைய திருவடிகளுக்கு அதை செலுத்தி விட வேண்டும். எனவே அந்த அன்பு பெருக்கத்திற்கு எந்தெந்த வகையெல்லாம் நாம் செய்ய முடியுமோ அந்தந்த வகையில் எல்லாம் நாம் செய்து கொள்ள வேண்டும், இல்லையா? இப்ப நம்ம இப்ப ஒரு பெருமானை வணங்குவதற்கான நேரத்தை எப்படி அதிகப்படுத்தி கொள்ளலாம், எப்படி அவரை நினைக்கின்ற நேரத்தை கூட்டிக் கொள்ளலாம், எவ்வாறு கூட்ட முடியும், என்னது விதத்திலே வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் நினைந்து பார்த்து அந்தந்த விதத்திலே அதை நாம் அதிகரித்து கொண்டே வர வேண்டும். அளவா நிற்கும் அன்பு என்று சொல்லக்கூடிய அது உயர்ந்த எல்லை இருக்கிறது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நம்முடைய அன்பை எப்படியாவது பெருமான் மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் எப்படி அதிகப்படுத்துவது, அன்பை எப்படி சார் அதிகப்படுத்துவது என்று சொன்னால் அவருடைய கருணையை எண்ணுகிற நேரத்தை அதிகப்படுத்துவது, அதுதான் அன்பை அதிகப்படுத்துவது. சிவபெருமான் மேல் இருக்கக்கூடிய அன்பு அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் சிவபெருமானுடைய கருணையை அதிகமான நேரத்திலே எண்ணுவது. நீள நினைந்தடியேன் உம்மை நித்தலும் கைதொழுவேன் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே நம்முடைய வாய்ப்புகளுக்கு நடுவே இறைவனை சிவபெருமானை எந்தெந்த விதத்திலே நம்முடைய நினைப்பை அதிகப்படுத்தி கொள்ளலாம். தேவாரம் பாடுவதிலா, திருத்தொண்டு செய்வதிலா, அல்லது வேறு விதமான பணிகளிலா எப்படியாவது சிவபெருமானை அதிகமான நேரத்தை, இப்ப
பல வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சமையல் செய்கிற பொழுது கூட தேவாரம் கேட்குறாங்க, தேவாரம் ஓடிக்கிட்டே இருக்கு, சொற்பொழிவு ஓடிக்கிட்டே இருக்கு, அவங்க பாட்டுக்கு அந்த சமையலை செய்து கொண்டே அந்த காதில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டால் என்ற கூட கேட்டாங்க, சார் சமையல் செய்கிற பொழுது தேவாரம் கேட்கலாமா, சமையல் செய்கிற பொழுது சமையல் செய்கிற பொழுது சொற்பொழிவு கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து அதுக்கு பதில் எப்படி சொல்கிறது? ஆகையினால இது ஏதோ ஒரு கதை தான் படித்தேன். ஒருத்தன் வந்து 2 பேர் இருந்தாங்களாம், சிகரெட் குடிப்பானுங்களாம். அவனுங்க தவம் செஞ்சிட்டு இருக்கிற அந்த தவக்கூடத்தில் இருக்கிறவங்க ஆசிரியர் பார்த்தா அடிப்பாருன்ட்டு நம்ம கேட்டுக்கிட்டே சிகரெட் குடிக்கலாம் அப்படின்ட்டு அவன் போய் குருநாதர்கிட்ட அவன் கேட்டிருக்கான், குருநாதரே தவம் பண்ணும்போது நினப்பு வந்தால் சிகரெட் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்க. அவர் 2 சாத்தி நீ வந்து இந்த கிச்சனில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் வர வேலை உனக்கு 1 வாரத்துக்கு தந்திருக்கேன் போன்ட்டார். அவன் வந்து மாட்டிக்கிட்டான், என்னடா ஆச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரி கேட்டேன்டா, கிச்சனுக்கு போக சொல்லிட்டார். இவன் உடனே என்ன பண்ணா, அடுத்த நாள் இவன் பார்க்குறான், இவன் உட்காந்து சீரட் குடிச்சிட்டு இருக்கான். எப்படா நீ மட்டும் சீரட் குடிக்கிறேன்? நான் குருநாதர்கிட்ட சம்மதம் வாங்கி தான் குடிக்கிறேன். என்னன்னு நான் குருநாதர்கிட்ட போய் கேட்டேன், சீரட் குடிக்கும்போது தவம் செய்யலாமான்னு கேட்டேன், பண்ணலான்னாரு. இப்போ தவம் தான் பண்ணிட்டு இருக்கேன் அவன். அது மாதிரி சமையல் செஞ்சிட்டு இருக்கும் போது சொற்பொழிவை கேட்டுட்டு இருக்கிறதுங்கிறது தவம் செய்யறதுக்கு சமானம்தான். அது அந்த அதுக்குன்னு ஒன்று தனியாக நேரம் ஒதுக்கி அதுக்குன்னு கேட்கணுங்கிற நேரம் இல்லாதவர்கள் அப்படிப்பட்ட நேரத்திலேயும் இல்லையா அந்த பாடல்களை கேட்பது அப்படின்னு ஒரு தொடர்பை வைத்துக் கொள்வது, அதில் எந்த தப்பும் கிடையாது. அது ஒருத்தவங்க தனியாக கேட்டாங்க, எல்லாத்துக்கும் பொதுவாகவே சொல்கிறேன், கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். இன்னும் உப்பு போடும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்க. பார்த்துட்டு அதை கேட்கும்போது அதை கூடிட்டு, ஏன் இவ்வளோ உப்பு அதிகமாக இருக்கு? இல்லை, நேற்று சிவகுமார் ஐயா சொற்பொழிவுக்கு போனேன், கேட்டுக்கிட்டே சமையல் பண்ணுங்கன்னு சொன்னார், அதனால் வந்ததுன்னா அவர்கிட்டே எனக்கு திட்டு வாங்கி வைக்காதீங்க. ஆகையினாலே இந்த செய்திகள் நம்ம என்ன செய்தி, நாம் அவருடைய கான்டாக்ட் டயத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறது. யாரோட கான்டாக்ட் டயம்? சிவபெருமானுடைய கான்டாக்ட் டைம். அது இட் இஸ் லெஃப்ட் யூ. உங்களுக்கு எது வாய்ப்போ அதில் அதை என்கரேஜ் பண்ணுங்க. இல்லை திருவாசகம் படிச்சுக்கிட்டே, திருவாசகம் கேட்டுக்கிட்டே, திருவாசகம் ஓதிக்கிட்டே கேட்டாலும் கேட்கலாம் என்று சொல்லி இந்த பாடலோடு நாம் நிறைவு செய்கிறோம். இந்த தாமதமாயிடுச்சு, நீங்கள் பொறுத்துக்கணும். மீண்டும் நாம் வந்து அடுத்த வியாழக்கிழமை பார்ப்போம், சந்திப்போம், தொடர்ந்து சிந்திப்போம். எல்லா மனசுக்கு உற்சாகத்தை ஊட்டுவது திருவாசகம். ஒரு அற்புதமான சிவபெருமானோடு இப்போ நம்ம திருவாசகம் கேட்டு முடிச்சோன்னே என்னவோ சாமி கூடவே இருந்த மாதிரி ஒரு உணர்வு. திருவாசகத்தை தவிர வேறு எந்த நூலும் தரத்துக்கு வாய்ப்பு இல்லை, சாமி கூடவே இருந்த மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழலில் நாம் எல்லாரும் பெருமானை சிந்தித்தோம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து, அடியன் திருக்குறிப்பு எழுதின திருவாசக புத்தகம் இருக்கிறது, வேணுங்கிற நண்பர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி, ஞான குழந்தை ஆங்கிலத்திலே காமிக்ஸ் புக்கு குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. சிறப்பான ஒரு பரிசாக அதற்கும் குழந்தைகளுக்கு நல்ல மேனஸ் வரும், நல்ல பழக்க வழக்கம் வரும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்யும் முகமாக 5 எடுத்து 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.